இன்னைக்கு நான் என் பிசினஸ் யூஸ் பண்ற குக்கீஸ் ரெசிபி தான் காட்ட போறேன். இது மைதால செஞ்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல எல்லாமே கோதுமை, ராகி இதெல்லாம் செஞ்சு காமிப்பேங்க. சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. அதுக்கு வந்து ஒரு பவுல்ல ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா போதும். ஜஸ்ட் பட்டரை நல்லா கட்டி இல்லாம கிளக்கிட்டு 1/3 கப் பவுடர் சுகர் அது ரெண்டையுமே பட்டர் கூட நல்லா மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது மூணையுமே நல்லா இந்த அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். சக்கரை கரையணுங்க. அடுத்து 1 கப்பு பிளஸ் 1/4 கப் ஆஃப் மைதா, அதாவது டோட்டலா 1/4 கப் மைதா பிளஸ் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது ரெண்டையுமே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். கையால எல்லாமே ஒண்ணு கூடி சாஃப்டா பிணைஞ்சதுக்கு அப்புறமா நான் டார்க் சாக்லேட் சங்க் இருக்கு இல்லையா, சாக்லேட்டை குட்டி குட்டியா நறுக்கி அதை ஒரு 1/4 கப்பு கிட்ட ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு போல கிளக்கி விட்டுட்டு இந்த ஷேப்ல ட்ரேல வச்சுட்டு அதுக்கு முன்னாடி 160 டிகிரில ஒரு 10 மினிட்ஸ் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா வீட்ல ஒரு 3 பொருள் மட்டும் இருந்தா போதுங்க. இந்த பிஸ்கெட் செய்யலாம். அவ்வளோ சாஃப்டா மெல்டிங்கா உள்ள போகும். செம கிரன்ச்சா இருக்கும். 15 மினிட்ஸ் தான். ஒரு தடவை மாவு பிணைச்சிட்டீங்கன்னா அதுல 2 குக்கீஸ் செஞ்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா குக்கீஸ், கேக் எல்லா ரெசிபியுமே போடுறேங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 160 கிராம்ஸ் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் போட்டு கட்டி இல்லாம நல்லா கிளக்கி விட்டுக்கலாம். அது கூட 70 கிராம்ஸ் பவுடர் சுகர் அது ரெண்டையுமே போட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் ஆனிச்சு. இது எல்லாத்துக்கூடயுமே 200 கிராம்ஸ் மைதா அவ்வளவுதாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சலிச்சு மாவு மாதிரி பிணைஞ்சுக்கலாம். இதுல பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், முட்டை எதுவுமே தேவை கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேணாம். ஜஸ்ட் உருட்டி ஃபோர்க்கை வச்சு ஷேப் போட்டு ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தா ரெடி ஆயிடும். அதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அதுல 50 கிராம்ஸ் அளவுக்கு நான் சாக்கோ சிப், சாக்லேட் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை ஒரு பிஸ்கெட் ஆக்கிடலாங்க. அதை விட இது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். செம்ம கிரன்ச்சியா இருக்கும். பிஸ்கெட்டை நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வெளியே வைக்கிறதுனா 3 to 5 டேஸ், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுனா 1 வீக் மேலே வச்சு சாப்பிடுங்க. செம டேஸ்டா இருக்கும். நிறைய வீடியோக்கு ஃபாலோ பண்ணி மைதா, கோதுமை, ராகி, சக்கரை இது எதுவுமே இல்லாம வாயில வச்ச உடனே அப்படியே மெல்டிங் ஆகி உள்ள போற மாதிரி ஒரு சூப்பரான குக்கீஸ் தான் சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளா ஒரு 3 பொருளை மட்டும் வச்சு சொல்ல போறேன். வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா குக்கீஸ் வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற அன்சால்டட் பட்டர் 40 கிராம்ஸ், அது கூட 80 கிராம்ஸ் கண்டென்ஸ்டு மில்க், ஃபியூ டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் இது மூணையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 120 கிராம்ஸ் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன். அதாவது சோள மாவு இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் சேர்க்கிறோம். இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையுமே நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி, பால் எதுவுமே சேர்க்க கூடாது. நல்லா பெனஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓரம் கட்டி வச்சிடலாம். இப்ப அதை எடுத்துட்டு குட்டி குட்டி பாலா போட்டு குக்கி ஷேப்ல வச்சுட்டு மேல கேஷ்யூ இருந்தா கொடுங்க, ஷேப் இருந்தா போட்டுக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸ்ல வெறும் 15 மினிட்ஸ் தான் வச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. சேம் வே தான் குக்கர்லயும் 15 மினிட்ஸ் தாங்க. சூப்பரா வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட அடுத்த குக்கீஸ் ரெசிபிங்க. இது ரொம்ப கிரன்ச்சியா அப்படியே மெல்டிங்கா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுல ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட்டும் இருக்குது. நிறைய குக்கீஸ் ரெசிபி அப்லோட் பண்ண போறேன். சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட மாதிரி கிராம்ஸ்ல சொல்றேன். முட்டை இல்லாம எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் எடுத்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே 60 கிராம்ஸ் பவுடர் சுகர் எடுத்து அது ரெண்டையுமே இந்த அளவுக்கு ஃபிளஃபியா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இன்னைக்கு கோதுமை மாவுல செய்யறேன். 60 கிராம் வந்து கோதுமை மாவு, 25 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், 25 கிராம்ஸ் கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது மூணுமே நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதுல கார்ன்ஃபிளவர் சேர்க்கறதுனால நம்ம சாப்பிடும் போது அது ஒரு கிரன்ச்சியா சூப்பரா இருக்குங்க. ஒரு டிஃபரெண்டா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். மாவை சாஃப்டா பெனஞ்சிட்டு கடைசியா சாக்கோ சிப் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சாக்லேட் துருவி போட்டிருக்கேன். குக்கி ஷேப்ல உருட்டி தட்டி வச்சுக்கலாம். மேல ஏதாவது டிசைன்ஸா கோடு போட்டுக்கலாம். இதோட பேக்கிங் டைம் 180 டிகிரி செல்சியஸ்ல 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க. செம்ம கிரன்ச்சியா செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்த ரெசிபிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பிஸ்கெட்டை வேணாலும் பேக்கரியில வாங்கி சாப்பிடலாம். ஆனா இது ஒண்ணு மட்டும் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா பேக்கரியில வந்து நெய் சேர்க்க மாட்டாங்க, டால்டா தான் சேர்ப்பாங்க. வீட்லயே செம்ம பெர்ஃபெக்ட்டா டேஸ்டா கீ பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பொருளை மட்டும் சட்டு புட்டுன்னு எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. நான் செஞ்சது மைதால. இதுல ராகியும் கோதுமையும் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப்ல கீ ஆட் பண்ணிருக்கிறேன் ரூம் டெம்பரேச்சர்ல. கூடவே 75 கிராம்ஸ் அதாவது 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிருக்கிறேன். சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நெய்யும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 கப் மைதா, 1 பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி உருண்டையா பிஸ்கெட் ஷேப்ல எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரா இருந்தாலும் சரி, அவனா இருந்தாலும் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. எது செஞ்சாலுமே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா பெர்ஃபெக்ட்டா பேக் ஆகி வரும். அவன்ல 170 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரா இருந்தீங்க அப்படின்னா கீழே எதுவுமே போட வேணா. ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுட்டு பிளேட்ல 25 மினிட்ஸ் வந்து லோ மீடியம்ல வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாயில வச்சோடனே செமையா கரைஞ்சிட்டு உள்ள போகும். அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் சாப்பிடலாம். செஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
என்னோட கண்டுபிடிப்புல நிறைய வாட்டி செஞ்சது இந்த பிஸ்கெட் தாங்க. குக்கீஸ் கிடையாது, பிஸ்கெட். அவ்வளோ கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய குக்கீஸ் பிஸ்கெட் ரெசிபி எல்லாம் ஈஸியா போடுறீங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சூடான பாலுல 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். 50 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துட்டு அதை ஒரு தடவை விஸ்க வச்சு நல்லா கிளப்பி விட்டுக்கலாம். அது கூடவே 50 கிராம் பவுடர் சுகர், இது ரெண்டையுமே நல்லா ஃபிளஃபியா ஆகுற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த காஃபியை தூக்கி இதுல கலந்துக்கலாம். இதுல வெனிலா எசன்ஸ், முட்டை எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த காஃபி பிளேவர்லயே வந்து காஃபி பிஸ்கெட் சூப்பரா இருக்கும். 80 கிராம்ஸ் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையுமே ஜலிச்சுட்டு எல்லாத்தையுமே ஒன்னு போல கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டா உங்களுக்கு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட டோட்டலா 5 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணணும். என்னோட ஸ்டார் நாசில் காணாம போயிருச்சு. அதனால என்கிட்ட இருந்ததை யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் லூஸா வேணும்னு சொல்லிட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். நீங்க ஆட் பண்ண வேணாம். 160 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுங்க. செம்ம கிரன்ச்சியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே. கப்பல மெஷர்மெண்ட் கொடுத்தா கிராம்ஸ்ல சொல்லுங்கிறீங்க, கிராம்ஸ்ல கொடுத்தா கப்பல சொல்லுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. நான் ரெண்டுலயுமே கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அவன்ல செஞ்சாலும் குக்கர்ல செஞ்சாலும் கீழே கோல்டன் கலர்ல வந்திருக்கும், மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா அமுங்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கும் போதே ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சிருங்க. இன்னும் மேல வேகல அப்படின்னு அவனுக்குள்ளே வச்சிருந்தீங்க அப்படின்னா குக்கீஸ் வந்து ஹார்ட் ஆயிரும். கீழே கோல்டன் கலரும் மேல சாஃப்டா இருந்தாலே அவன்ல இருந்து தூக்கி வெளியில வச்சிருங்க. அன்சால்டட் பட்டர், பவுடர் சுகர், 1-2 டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் மூணையுமே போட்டு நல்லா விஸ்க வச்சு பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் போட்ட மைதாவும் பேக்கிங் பவுடரையும் வந்து ஜலிச்சு போட்டுக்கோங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாவே பிணையணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு நான் சாக்லேட்டை வந்து துருவி போட்டுக்கிறேன். சாக்லேட்டுக்கு பதிலாக டுட்டி ஃப்ரூட்டி கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா வந்து நீங்க எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பட்டரோட குவான்டிட்டி வந்து அதிகமா படுத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இந்த அளவுல வந்து சாக்லேட், டுட்டி ஃப்ரூட்டி, நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு செய்யும் போது செம்ம கிரன்ச்சியா சூப்பர் டேஸ்டா இருக்கும். செய்யறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கிளாரிஃபை பண்றேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா குக்கீஸ், கேக் ரெசிபி எல்லாமே போடுறேன்.